அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அற்புதமான மயான காளியினுடைய காலச்சக்கரம். நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார். இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாந்திரிகத்தினுடைய மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக விளங்கக்கூடிய 390 வகையான குட்டிகளை நம்ம எப்படி வசியம் செய்வது. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஜாஸ்தா வழிபாடு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கடவுள், மாந்திரிகத்தினுடைய அச்சாணி. அப்பேற்பட்ட கடவுளை நம்ம எப்படி வசியம் பண்ணுறது? திருச்சியில் இருக்கிற காவேரி ஆற்றங்கரைக்கு நீங்கள் போகணும். 5 வகையான சாதம் கொண்டுக்கிட்டு போகணும். சோறு, புளி சோறு, சர்க்கரை சோறு, லெமன் சோறு, தயிர் சோறு, தேங்காய், இந்த மாதிரி ஏதோ உங்கள் கருவேப்பிலை சாதம், ஏதோ ஒன்று 5 வகையான சாதம். ஒரு பிளேட்டு தேங்காய், பழம், ஊது பத்தி, வெத்தலைப்பாக்கு, கற்பூரம், விளக்கு போடுறதுக்கான எண்ணெய், திரி, தீப்பெட்டி எல்லாம் கொண்டுக்கிட்டு காவேரி ஆற்றங்கரைக்கு போங்க. திருச்சியில் இருக்கிற காவேரி, சரியா? திருச்சிக்கு தான் போகணும் இல்லை, காவேரி ஆற்றங்கரைக்கு போகணும். அந்த காவேரி ஆற்றங்கரையில் கால நேரம் என்ன கிழமை செய்யலாம்? வெள்ளிக்கிழமை செய்யலாம். வெள்ளிக்கிழமை காவேரி ஆற்றங்கரையில் ஒரு 5 கல் எடுங்க. சின்ன 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 கல்லை 5 கல் எடுங்க. அதை கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதா, அந்த மாதிரி 5 நதிகள் இருக்குல்ல, 5 நதிகளாக நினச்சிக்கங்க. அதுக்கு சந்தனம், குங்குமம், மஞ்சள் எல்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு எதிர்த்த மாதிரி ஒரு வாழலை போட்டு இந்த 5 வகையான சாதங்களையும் வச்சு பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, ஊதுபத்தி, மல்லிப்பூ இதெல்லாம் வச்சு அந்த இடத்துல சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் போல் விளக்கெண்ணெயை தலையில் தடவிக்கிட்டு இந்த 5 வகையான சாதம், 11 ரூபா காயின், தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு அந்த காவேரி ஆற்றுல கொண்டு விட்டுட்டு முழுகி எழுந்திரிங்க. தலையை முழுகி எழுந்திரிங்க. எழுந்திரிச்சிட்டு அந்த 5 கல்லில் ஏதேனும் ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்து அந்த கல்லை நல்லா கழுவி, கோமியம், இளநீ, பால் இதில் எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி சந்தனம், குங்குமம்லாம் வச்சு அதை ஒரு குட்டி சாத்தானா நினச்சி வழிபாடு பண்ணுங்க. 11 நாளைக்கு அறிவோம் கனகமுடி சாத்தான், கருங்குட்டி சாத்தான், அகோர குட்டி சாத்தான், ஆவடு கல்லடு, எதிர்த்த பேர் மீது போடு, தீயடு பெய்யடு, நான் நினைத்த பேர் மீது போடு, இரக்கம் பாராத, என்ன நினையாத, என் பேரை தெரிவிக்காத, சீக்கிரம் சீக்கிரம் ஓம் சுவாக. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 11 நாளைக்கு சொல்லிவிட்டு 11ஆவது நாள் ஒரு 1/2 கிலோ கிசுமிசு பழம், காஞ்ச திராட்சை, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாம் சர்க்கரையெல்லாம் போட்டு ஒரு பாத்திரத்தில் பிசைஞ்சு நேராக என்ன பண்ணுறீங்கன்னா, மாடுகள் நிறைய மேயக்கூடிய இடம் மந்தைன்னு சொல்லுவாங்க. ஒரு 200 மாடு 300 மாடை ஒரு 4 பேர் 5 பேர் சேர்த்து குத்தகைக்காக எடுத்து மேய்ச்சி விடுவாங்க. அதை சாயந்தரமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல கொண்டாந்து அடைப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் இந்த கிசுமிசு பழம், இந்த காஞ்ச திராட்சை, முந்திரி இதெல்லாம் கீழே அப்படியே பரப்பி விசிறி விட்டுட்டு சூரிய அஸ்தமனமானத்துக்கு பிறகு ஒரு 6 மணிக்கெல்லாம் இந்த மந்திரத்தை ஜெபிங்க. அந்த இடத்துல ஒரு 108 தடவை ஆத்மார்த்தமாக ஜெபிக்கும் பொழுது அந்த மாட்டினுடைய கொம்புக்கு இடையில அந்த பகவான் உட்கார்ந்துருப்பார். இதுதான் உண்மை. உங்களுக்கு காட்சி தருவார். அந்த மந்திரகோல் கொடுக்கறது, அந்த கிண்ணம் கொடுக்கறதெல்லாம் போய் இதை கழுத்தளவு தண்ணியில் நின்னும் ஜெபிக்கலாம். ஆனால் அந்த மாட்டுக்கு கொம்புக்கு இடையில ஒரு குழந்தை வடிவத்தில் உட்காந்துருப்பார். அவருடைய தரிசனத்தை நீங்கள் பார்க்கலாமே தவிர அவர்கிட்டே இருந்து நீங்கள் அந்த மந்திரகோல் வாங்குறது, அந்த தங்க கிண்ணம் வாங்குறது, அப்புறம் ஏதாவது வாங்குறதெல்லாம் அந்த தரிசனத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சக்கரவர்த்தியாக மாறலாம். எதில் வேணும்னாலும் வெற்றி தான், எந்த காரியத்திலும் வெற்றி. சரியா? நம்ம ஒரு கல் ஒன்று வச்சுருக்கிறோம்ல, அவரை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு அந்த கல்லில் இறக்கிறதுக்கான வேலைப்பாடு பாருங்க. இந்த மந்திரத்தை அனுதினமும் ஜபிச்சுக்கிட்டே இருக்க கனவுல வருவார், நேரடியாக வருவார். அந்த மாட்டுக்கு இடையில நீங்கள் பார்த்துடலாம். சரி, இப்படி தான் அவரை வசியம் பண்ணுறது, சித்து எடுக்கிறது. அதுக்கு பிறகு ஒரு திருநீரை ஒரு 1/2 கிலோ 1 கிலோ ஒரு தாம்பளத்தில் கொட்டி இப்படி 5 விரலையும் வச்சு அப்படி அதை கட்டியாக பிடிச்சி அது மேலே மந்திரம் ஜெபிச்சு யாருக்கேனும் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்து பார்த்தா அது குணமாகும். அதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மந்திரம் நமக்கு சித்தியாயிருச்சு,
அந்த தேவை தான் நமக்கு. ஆனால் இதே நேரத்தில் நீங்கள் ஒரு மந்திரவாதிக்கிட்டேயோ ஒரு குருமார்கிட்டையோ நீங்கள் தீட்சை எடுக்கும்போது அவங்க மரப்பாசி பொம்மை செஞ்சு பெட்டியில் அடைச்சி சில வேத மந்திரங்கள் ஜெபிச்சு அதுக்குண்டான மந்திரங்கள்லாம் சொல்லி மையெல்லாம் சொல்லி உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படி ஒரு முறை இருக்குது. சரியா? ஆனால் முறைப்படி நீங்கள் காவிரி ஆற்றில் எல்லாம் குளித்து உங்களுடைய கருமாவினை அந்த கட்டுட்டெல்லாம் உடச்சி இந்த மாதிரி ஒரு சித்து எடுக்கலாம். சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள், சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.